ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அட்டாமிக் ஃபிசிக்ஸில் எல்எஸ் கப்ளிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்எஸ் கப்ளிங் அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்ட்டையும் ஸ்பின் ஆங்குலர் மூமெண்ட்டையும் ஆட் பண்ணி டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் கால்குலேட் பண்ணுறதான் வந்து எல்எஸ் கப்ளிங். இதில் ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம் வந்து எல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஸ்பின் ஆங்குலர் மூமெண்டம் வந்து எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் வந்து ஜேன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் அட்டாமிக் ஸ்டேட்டை வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 2s+1 LJ அப்படின்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இதை வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங் டேர்ம் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த 2s+1 இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மல்டிப்ளிசிட்டி. இந்த மல்டிப்ளிசிட்டி வந்து என்ன கொடுக்குறதுனா ஸ்பின் ஓரியன்டேஷன் எத்தனை இருக்குன்னு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இதோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா சிங்கிளெட், டபுளாக இருந்துச்சுன்னா டபுளெட், 3ஆக இருந்தால் ட்ரிபிளெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல் வந்து இங்கே ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம், ஜே வந்து டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 3p2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் இந்த 3 வந்து என்னென்னா 2s+1ஓட வேல்யூ தான் 3. ஸோ மல்டிப்ளிசிட்டி வந்து 3 இங்கே. ஸோ 2s+1 = 3ன்னு போட்டிங்கன்னா ஸ்பின்னோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ s = 1, மல்டிப்ளிசிட்டி வந்து 3. நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம். ஸோ டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம் வேல்யூ வந்து இங்கே ஜேன்னு இருக்கு இல்லையா, இங்கே கீழே இருக்கிறது தான் வந்து உங்களுடைய டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம். ஸோ 2 தான் வந்து டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம். நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டல் ஆங்குலர் மூமெண்டம் வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பீன்னு எழுதியிருக்கு இல்லையா, இங்கே ஆர்பிட்டல் லிஸ்ட்டில் இங்கே பீன்னு எங்கே இருக்கோ அந்த பீக்கு நேராக இருக்கிற ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரை செக் பண்ணுங்கள். ஸோ பீ இருக்கிற இடத்துல எல்லோட வேல்யூ வந்து 1. ஸோ L = 1ன்னு நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ இங்கே ஆர்பிட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். எஸ்ஸுக்கு வந்து 0, பிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2, எஃப்க்கு வந்து 3, ஜிக்கு வந்து 4. ஓகே, ஸோ இங்கே எஸ்பிடி எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக என்ன ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் இருக்கோ அதுதான் வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ இந்த எல்எஸ் கப்ளிங்கில் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ரூல் தெரியணும்னா ஹன்ஸ் ரூல் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரூல், இதில் வந்து 3 ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து என்னென்னா, மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா, இந்த மல்டிப்ளிசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு லோவஸ்ட் எனர்ஜியை வந்து கொடுக்கும். லோவஸ்ட் எனர்ஜினா அதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. அதே மாதிரி அந்த மல்டிப்ளிசிட்டி வந்து சேமாக இருந்துச்சுன்னா, 2 எலிமெண்ட்டுக்குமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா, அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, எதுக்கு IST-L வேல்யூ இருக்கோ, ஓகே, எதுக்கு IST-L வேல்யூ இருக்கோ, இங்கே 0 1 2 3 4 கொடுத்துருக்கேன் இல்லையா, எதுக்கு IST-L வேல்யூ இருக்கோ அதுக்கு தான் வந்து லோவஸ்ட் எனர்ஜி இருக்கும், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு 3pன்னு கொடுத்துருக்கேன், 1dன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் மல்டிப்ளிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3, இதுக்கு வந்து 1. ஸோ எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குது, இதுக்கு தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, இதுதான் வந்து லோவஸ்ட் எனர்ஜி. அடுத்து இதுக்கு இங்கே கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள், FDP, இந்த 3த்துக்குமே வந்து மல்டிப்ளிசிட்டி வந்து 3ன்னு இருக்குது. 3மே சேமாக இருக்குது. பட் சேமாக இருந்தாலுமே எல்லை வந்து செக் பண்ணுங்கள், FDP. ஸோ இங்கே FDP இருக்கு இல்லையா, இதில் எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது, 3 வந்து எதுக்குன்னா எஃப்க்கு தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே எஃப் தான் வந்து லோவஸ்ட் எனர்ஜி, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. இப்போ வந்து ஹன்ஸோட தேர்ட் ரூல் பார்க்கலாம். தேர்ட் ரூல் என்னென்னா, அந்த கொடுத்துருக்கிற அந்த ஆர்பிட்டல் இந்த ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஆஃப் ஃபில்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் ஆங்குலர் மூமெண்டமை கொடுக்கும், அதோட எனர்ஜி தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. அதுவே அந்த ஷெல் வந்து மோர் தென் ஆஃப் ஃபில்டாக இருந்துச்சுன்னா அது வந்து லார்ஜஸ்ட் ஆங்குலர் மூமெண்டம் கொடுக்கும், அதுதான் வந்து அதோட லோவஸ்ட் எனர்ஜி. ஓகே, சரி, நம்ம இப்போது எப்படி வந்து ஆஃப் ஃபில்டாக இல்லை மோர் தென் ஆஃப் ஃபில்டு ஆர் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து அந்த ஆர்பிட்டல்ஸோடு எழுதியிருக்கேன், SPDFன்னு எழுதியிருக்கேன். ஓகே, இந்த எஸ்ஸோட ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், அதோட கெப்பாசிட்டி 2 எலக்ட்ரான்ஸ் தான். ஓகே, ஸோ இதோட ஆஃப் ஃபீல்டு என்னென்னா அதோட பாதி 1.
அதே மாதிரி பி ஷெல் எடுத்திங்கன்னா அதோட மேக்ஸிமம் எலக்ட்ரான் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 தான். இதோட ஆஃப் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா 3, அதோட பாதி 3. அதே மாதிரி டிஎஃப்க்கு எழுதியிருக்கேன் 10, 14, 5, 7 எழுதியிருக்கேன். ஸோ எஸ்பிடிஎஃப் இந்த ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கிற கெப்பாசிட்டி எலக்ட்ரானோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1s0, 3p0, 3p1, 3p2, 1d2 அப்படின்னு இருக்குது. ஓகே, இது வந்து ஜூன் 2015 கேட்டிருக்காங்க. இதோட கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னு கால்குலேட் பண்ணோம், என்னென்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஹன்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, எதுக்கு வந்து மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி இருக்கோ அதுதான் வந்து லோவஸ்ட் எனர்ஜி. இப்போ இதில் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி எதுக்கு இருக்குன்னா, இங்கே நடுவில் இருக்கிற 3த்துக்கு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, நடுவில் இருக்கிற 3த்தையும் பாருங்கள். ஸோ இதில் 3மே வந்து 3 3ன்னு இருக்குது. மல்டிப்ளிசிட்டி வந்து இதில் வந்து 3. இப்போ இந்த 3த்தில் எது ஒன்று நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து செகண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். இஃப் தி மல்டிப்ளிசிட்டி வந்து சேமாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட்டு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எதுவோ அதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியை வந்து கொடுக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3த்துலேயுமே வந்து பி தான் இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ரூலும் வந்து அப்ளை ஆகாது. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரூலுக்கு வாங்க. தேர்ட் ரூல் வந்து என்னது, இஃப் தி ஷெல் இஸ் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டுனா ஸ்மாலஸ்ட் ஜே தான் லோவஸ்ட் எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பியோட ஆஃப் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால ஸ்மாலஸ்ட் ஜே வேல்யூ எதுவோ அதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது ஸ்மாலஸ்ட்டு ஜே வேல்யூவோ இங்கே 0 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது ஜே இஸ் ஈக்குவல் டு 1, ஜே இஸ் ஈக்குவல் டு 2, இதெல்லாம் வந்து ஹையராக இருக்குது, இதான் லோவராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி, லோவஸ்ட் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் டிசம்பர் 2015 கேட்டிருக்காங்க. The LS configurations of the ground state of 12 mg, 13 al, 17 cl and 18 ar are respectively. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதோட கிரவுண்ட் ஸ்டேட் வந்து இது கொடுத்துருக்கிற 4 எலிமெண்ட்டுக்குமே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சி அதை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 12 mg எடுத்திருக்கேன். இந்த 12 mgயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எடுத்துக்கோங்க. இதில் 1s2, 2s2, 2p6. ஸோ 2p6 அப்படின்னா என்னென்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான் கெப்பாசிட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த ஷெல். ஓகே, 2p6 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. அடுத்து 3s2. ஸோ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டேர்ம் தான் வந்து எடுக்கணும். ஸோ 3s2. ஓகே, இந்த டேர்மை மட்டும் இப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3s2 இதோட மீனிங் என்னென்னா 2 electrons are present in 3s subshell. ஓகே, இப்போது எஸ் இருக்குது இல்லையா, எஸ்ஸுனா என்னது, இங்கே பாருங்கள், எஸ்ஸு ஆர்பிட்டலில் எஸ்ஸோட வேல்யூ என்னது, ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் L is equal to 0. எஸ்ஸுக்கு நேராக பாருங்கள், L is equal to 0. ஸோ இங்கே இந்த 3s2க்கு L is equal to 0ன்னு எழுதிட்டேன். ஓகே, அதாவது ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எழுதிட்டேன். அடுத்து ஸ்பின் வேல்யூ எழுதினோம் இல்லையா. ஸோ ஸ்பின்னோட வேல்யூ எப்படி எழுதலாம், இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 electrons இருக்குது. ஸோ 2 electrons இருக்குது, எதில் இருக்குன்னா 3s சப்ஷெல்லில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எஸ் சப்ஷெல்லில் 2 electrons இருக்கிறதுனால ஒன்று ப்ளஸ் ஆஃப், இன்னொன்று மைனஸ் ஆஃப். ஸோ ஸ்பின்னோட வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ எல் ப்ளஸ் எஸ் தான் வந்து ஜே. ஸோ இந்த டோட்டல் ஆங்குலர் மொமெண்டமும் 0. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 2s + 1 எல்ஜேன்னு நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம் நொட்டேஷனில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், +1. ஓகே, எல்லோட வேல்யூ என்னது, எல் 0ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ L is equal to 0னா ஆர்பிட்டால் வந்து எஸ். ஸோ இங்கே L இருக்கிற இடத்துல எஸ்ன்னு எழுதிக்கோங்க, இங்கே ஜே இருக்கிற இடத்துல 0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 0 + 1 1s 0. ஸோ இதுதான் வந்து
கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13ALக்கு எழுதலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2 தான், 2 மேக்ஸிமம். ஓகே, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ இங்கே வந்து இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 3P1 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே P இருக்கிறதுனால 3P1. ஓகே, ஸோ P எதுக்கு ரெஸ்பாண்டிங்காக இருக்குது இங்கே பாருங்கள். ஆர்பிட்டால் Pக்கு வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து P is equal to 1. ஸோ இங்கே L is equal to 1 நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பின்னு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 எலக்ட்ரான் இஸ் ப்ரெசன்ட் இன் தி 3P சப்ஷெல். ஸோ 1 எலக்ட்ரானால் அதோட ஸ்பின்னு நான் ஆஃப்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் L மைனஸ் S டு மாடுலஸ் ஆஃப் L ப்ளஸ் S. ஸோ இங்கே 0 இருக்கனால நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் வரும். ஓகே, இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஃபார்முலாவை. L is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S இருக்கிற இடத்துல ஆஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். ஒன்று 1/2, இன்னொன்று 3/2. இதுதான் இதோட ஆங்குலர் மூமெண்ட், டோட்டல் ஆங்குலர் மூமெண்டம். இப்போ வந்து நம்ம லோவஸ்ட் எனர்ஜி தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்க முடியும் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜிக்கு. இங்கே 2 வேல்யூஸ் இருக்கனால நம்ம இந்த 2லேருந்து ஹன்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ தான் வந்து நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் தி ஷெல் இஸ் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு, ஸ்மாலஸ்ட் J வேல்யூ தான் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஸோ இங்கே லாஸ்ட் டேர்ம் என்னது? P1. ஸோ இங்கே P1னா வந்து பார்த்திங்கன்னா Pயோட மேக்ஸிமம் எலக்ட்ரான் கெப்பாசிட்டி வந்து 6, ஆஃப் ஃபீல்டு வந்து 3. ஸோ இது வந்து லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டாக இருக்கிறதுனால லோவஸ்ட் J வேல்யூ தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி கொடுக்கும். ஸோ இதில் லோவஸ்ட்டு எதுனா 1/2. ஓகே, ஸோ J வேல்யூ 1/2, L வேல்யூ 1, S வேல்யூ 1/2. இப்போ நம்ம இந்த மல்டிப்ளிசிட்டி ஃபார்ம் இது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்ம் நோட்டேஷன் இருக்கு இல்லையா, இதில் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து இங்கே கிடைக்கும். கிரவுண்ட் ஸ்டேட் ஸோ 2P ஆஃப். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா 17Cl. ஓகே, அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. S⁻2 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. P⁻6 கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 3P5. ஓகே, P6 வந்தால் தான் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம எஸ்ஸோட வேல்யூவும் எல்லோட வேல்யூவும் எழுதிக்கலாம். எல்லோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், Pக்கு நேராக எல்லோட வேல்யூ வந்து 1. ஸோ L is equal to 1ன்னு எழுதிட்டேன். அடுத்து ஸ்பின் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஸ்பின் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா S⁻2 இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒன்று ப்ளஸ் ஆஃப், இன்னொன்று மைனஸ் ஆஃப் ஸ்பின்னு. ஸோ அடிஷன் ஈக்குவல் டு 0. இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆஃப்னு எழுதிட்டீங்க. ஆனால் இங்கே P⁻5ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி இதோட ஸ்பின் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே L is equal to 1ன்னு எழுதியிருக்கீங்க இல்லையா. ஓகே, இந்த L வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 வேல்யூஸ் எடுக்கும், பாசிபிள் வேல்யூஸ். ஒன்று மைனஸ் ப்ளஸ் ஆர் -1, இன்னொன்று வந்து 0. இது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 1 தான் வந்து 3 பாசிபிள் வேல்யூஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர் -1, இன்னொன்று 0. ஸோ இந்த 3 வேல்யூஸ் இருக்கனால நான் வந்து 3 பாக்ஸ் கிட்ட எழுதிக்கிட்டேன். ஓகே, 3 பாக்ஸ் கிட்ட வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 5 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 5 எலக்ட்ரான்ஸ்னால ஃபஸ்ட்டு எல்லா பாக்ஸ்லையுமே வந்து ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கோங்க. போட்டுட்டேன்னா ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இதில் ப்ளஸ் ஆஃப், இது மைனஸ் ஆஃப், இது ப்ளஸ் ஆஃப், இது மைனஸ் ஆஃப் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பின்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. இதுலேயும் 0. ஸோ ரிமைனிங் 1 இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இதோட ஸ்பின்னு. ஸோ S is equal to ஆஃப். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து எடுக்கணும், எஸ்ஸோட வேல்யூ இதில் எடுக்கணும். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இங்கே ஆக்சுவலாக Pயோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 6 எலக்ட்ரான்ஸ் தானே. இப்போ வந்து 5 வந்து ஃபில் ஆகிருக்கு, மிச்சம் 1 தானே இருக்குது. அந்த 1ஓட ஸ்பின் எடுத்து எழுதிக்கோங்க ஆஃப்.
ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ எல் மைனஸ் எஸ்லேருந்து ப்ளஸ் எல் ப்ளஸ் எஸ். ஓகே, ஸோ எல்லோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2, 3/2 கிடைக்கும். லாஸ்ட்டு பண்ண மாதிரி தான் இப்போ இங்கே வந்து ஒரு வேல்யூ தான் நம்ம எடுக்க முடியும், கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. ஓகே, ஸோ ஹன்ஸ் ரூலை அப்ளை பண்ணுங்கள். P⁴ அப்படின்னா என்னது? மோர் தென் தி ஆஃப் ஃபீல்டு. கரெக்டாக? ஸோ மோர் தென் ஆஃப் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேல்யூ எடுக்கணும்? ஹையஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ தான் எடுக்கணும். ஓகே, ஸோ 3/2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா? பி தானே. ஸோ பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். 2 1/2 + 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ 2p 3/2 இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th எலிமெண்ட்டுக்கு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3p6ன்னு இருக்குது. ஓகே, p6னால் என்னது? கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இந்த p6க்கு மட்டும் இல்லை, d⁻10 f⁻14 இதெல்லாம் வந்து அதோட மேக்ஸிமம் எலக்ட்ரான் கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கு. அந்த மாதிரி பட்சத்தில் எல்லோட வேல்யூ 0, எஸ்ஸோட வேல்யூ 0. ஸோ டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஜேயோட வேல்யூ 0. ஓகே, இப்போ இதோட ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லுன்னா அது எல் இஸ் ஈக்குவல் டு 0 தானே. ஓகே, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 0னா ஆர்பிட்டல் வந்து எஸ். ஸோ இங்கே எஸ் தான் எழுதணும். ஓகே, ஸோ 1s 0 இதுதான் இதோட கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ நான் எல்லாத்துக்குமே வந்து எழுதிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் 2014 கேட்டிருக்காங்க. ஹவு மச் டஸ் தி டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் ஜே சேஞ்ச் இன் தி டிரான்சிஷன் ஆஃப் Cr3d6 atom as it ionized to Cr2 + 3d4. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த 3d6 இருக்கு இல்லையா, 6 electrons are present in the 3d subshell. ஓகே, ஸோ இந்த d6 வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். d6 இப்போ நான் இங்கே வந்து 5 பாக்ஸ் போட்டிருக்கேன். இங்கே முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இங்கே வந்து 5 பாக்ஸ் இருக்குது. எப்படி நம்ம 5 பாக்ஸ் எழுதணும்? ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3d6 இருக்கு இல்லையா, இந்த d. ஓகே, ஸோ d எங்கே இருக்குது? டியோட ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து 2. ஸோ 2 வந்து பார்த்திங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும் வேல்யூஸ் வந்து எடுக்கும். ஓகே, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே 5 பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த 5லேயும் ஒரு எலக்ட்ரானை போட்டுருங்க. ரிமைனிங் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் 0 ஆகிடும். மிச்சத்தில் ஆஃப்னு இருக்குது. இதை எல்லா ஸ்பின்னும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 2ன்னு வரும். ஓகே, ஸோ ஸ்பின் இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ. எல் வந்து இங்கே என்னது? டி. எல் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, டிக்கு வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2வும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எல் மைனஸ் எஸ்லேருந்து எல் ப்ளஸ் எஸ் வரைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 - 2 மாடுலஸ் 2 2 + 2. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 0லேருந்து 4 வேல்யூஸ் வரைக்கும் கிடைக்கும். 0 1 2 3 4ன்னு 4 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கொஷின் என்னென்னா Cr3d6லேருந்து ஓகே 3d4க்கு வந்து ட்ரான்சிஷன் ஆகும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது? ஓகே, 3d6லேருந்து 3d4க்கு வந்து ட்ரான்சிஷன் ஆகும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நான் அதே மாதிரி இந்த 3d4க்கும் நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகே, 5 பாக்ஸை போட்டுட்டேன். 4 எலக்ட்ரான் இருக்குது, 4த்தையும் ஃபில் பண்ணிட்டேன்.
ஸோ எல்லா ஸ்பின்னும் ஆட் பண்ணும்போது S is equal to 2ன்னு வருது. D வந்து பார்த்திங்கன்னா Dயோட ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து 2வும் எழுதிட்டேன். ஓகே, ஸோ இதே மாதிரி J வேல்யூ நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 0லேருந்து 4 வரைக்கும் எனக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து 4 தான் எனக்கு 4 வேல்யூஸ். கரெக்டாக? இப்போ நான் எப்படி வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து வேரி ஆகுது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணோன்னா, இந்த இருக்கிற இந்த D6ஐயும் D4ஐயும் பாருங்கள். ஓகே, D6ல் வந்து மேக்ஸிமம் எவ்வளவு எலக்ட்ரான் வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபில் ஆக முடியும்னா 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆக முடியும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற D6 வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஆஃப் ஃபில்டு. மோர் தென் ஆஃப் ஃபில்டாக இருந்துச்சுன்னா லார்ஜஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து கொடுக்கும். ஸோ 4 தான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து கொடுக்கும். அதே மாதிரி D4 எடுத்திங்கன்னா இது வந்து லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு. ஸோ ஸ்மாலஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வந்து கொடுக்கும், அதாவது 0. ஓகே, 0. இப்போ ட்ரான்சிஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் D6 to D4 இல்லையா, அதே மாதிரி அதோட ஆங்குலர் மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 0க்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் டிக்ரீசஸ் பை 4.